ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற யாவரையும், கேட்கிற பார்க்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். வாசிக்கிறேன். 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருந்தாலும் கர்த்தர் வெளிப்படுகிற வார்த்தை நமக்காக எழுதப்பட்டிருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் அதை உறுதிப்படுத்த, விவகாரப்படுத்த, நமக்கு நினைவுக்கு கொண்டு வர இந்த வார்த்தையை கர்த்தர் நம் முன்பாக எடுத்து வைக்கிறார். 26ஆம் வசனம். கர்த்தர், வாசிங்க யாராவது. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. அதாவது கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருப்பார். உன் வாழ்க்கையின் பாதை அவரால் ஆதரிக்கப்பட்டபடினாலே அவர் எங்கும் இடரில் இல்லாமல் உன்னை தூக்கி நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து என்றால் கர்த்தர் உன் ஆதரவாய் இருந்து, அல்லேலூயா, கர்த்தர் உன் சமாதானமாய் இருந்து, கர்த்தர் உன் ஆசீர்வாதமாய் இருந்து, உன் நம்பிக்கை கர்த்தரை சார்ந்து இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை உன்னை சுக வாழ்வுக்கு நேராக நடத்தி கொண்டே போகும். அல்லேலூயா. ஏனென்றால் நீ விரும்புகிற உன் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற உன் நம்பிக்கையாகப்பட்டது. அல்லேலூயா. உன் நம்பிக்கையாகப்பட்டது. அதான் கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து, அல்லேலூயா, உன் நம்பிக்கையாகப்பட்டது உன் எதிர்காலத்தில் உன் எதிர்பார்ப்பை அது நிறைவேற்றி செய்து முடிக்கும். அல்லேலூயா. உன் நம்பிக்கை, உனக்குள்ளாக இருக்கிற உன் நம்பிக்கை உன் எதிர்காலத்தை, உன் மன விருப்பத்தை மன மகிழ்ச்சியாக வாழும்படியாக அந்த காலத்தை அது அமைத்து கொடுத்து விடும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கட்டப்படுகிற வாழ்க்கை, நெருக்கப்படுகிற வாழ்க்கை, ஒடுக்கப்படுகிற வாழ்க்கை எதிர்காலத்தில் அமையாதபடிக்கு, அல்லேலூயா, என்னென்ன கட்டப்படுகிற வாழ்க்கை, நெருக்கப்படுகிற வாழ்க்கை, ஒடுக்கப்படுகிற வாழ்க்கை எதிர்காலத்தில் அமையாதபடிக்கு கர்த்தர் உனக்கு ஆதரவாகவும் இருப்பார், கர்த்தர் சமாதானமாகவும் இருப்பார், கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. காரணம் கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருப்பதினாலே உன் கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் மீட்டு கொள்வார், மீட்பர் அவர். அல்லேலூயா. காரணம் எதுவென்றால் உன் நம்பிக்கை. வேதம் அதை தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி தூக்கி நிறுத்துவார், காப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு எப்படி வருகிறது என்றால், நமக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த நம்பிக்கை, நமக்கு எப்படி நம்பிக்கை நமக்குள்ளாய் வருகிறது என்றால், சங்கீதம் 39:7 நாம் வாசிப்போம். சங்கீதம் 39:7. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. நம்முடைய எதிர்பார்ப்பு
கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தமாக. அல்லேலூயா. அப்போ என் எதிர்பார்ப்புனாக்கா யாருனாக்கா கர்த்தர் தான் என் எதிர்பார்ப்பு. நான் எதிர்நோக்கி இருக்கிற பாதை கர்த்தருடைய பாதை. என் எதிர்பார்ப்பு, என் கண்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறது. என் நம்பிக்கை அவர்தான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் ஊடாக, அந்த வழியாக என் நினைவுகளை, என் எண்ணங்களை எல்லாவற்றையும் அறிந்தவர். வாழ்க்கையிலே சொல்லப்படுகிற விஷயங்கள் நெருக்கமாக இருந்தாலும், ஒடுக்கமாக இருந்தாலும், கைவிடப்பட்டிருந்தாலும், கட்டப்பட்டிருந்தாலும், எல்லாவற்றிலும் இந்த ஆத்துமா மடிந்து போகாதபடி, அல்லேலூயா, சோர்ந்து போகாதபடி அவர் அந்த ஆத்துமா மீட்பை கொடுக்கிற தேவன், ஆத்தும நேசர். அல்லேலூயா. வாழ்க்கையிலே நமக்கு பல கட்டங்களில், பல விதத்தில், பல வழிகளில் நம்ம ஆத்மாவை, இருதயத்தை நொறுக்கி போடும்படியாக சம்பவங்கள் வரும். அல்லேலூயா. ஆனால் அந்த சம்பவத்தின் மேல், நமக்கு எதிரிட்டு வருகிற காரியங்கள் மேல் நம்முடைய சிந்தைகளை வைக்காமல், அல்லேலூயா, அவைகளெல்லாம் தேவனுடைய பாதத்திலே வைக்கும் பொழுது, நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நான் இவைகளால் நான் சேதப்படுத்தாதபடி என்னை பாதுகாக்க, என்னை தப்பி வைக்க, என்னை காப்பாற்ற நீர் ஒருவர் மாத்திரம் போதும்னு எந்த விசுவாசி வாழ்க்கையிலே அதை, அந்த நம்பிக்கை நினைப்பார்களோ அந்த நம்பிக்கை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்ற, கர்த்தர் நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி, உன் வாழ்க்கையின் பாதையில் இடரல் இல்லாதபடி, தடுமாற்றம், பாதை தெரியாமல் எனக்கு சம்பவிக்கிறது என்ன என்று சிந்தை குழம்பி போகாமல், அப்படிப்பட்ட சிக்கிக்கொள்கிற ஒரு தருணத்தை மாற்றக்கூடியது உன் நம்பிக்கை. அல்லேலூயா. இது எதனால் வருகிறது என்றால், அதே நீதிமொழியின் புத்தகம், அதே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்தது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் மேல் எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதே ஆவியானவர் சொல்றார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அல்லேலூயா. எதன் மேலே? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. அல்லேலூயா. ஏன்னா நம்ம சுய புத்தியின் மேல் எடுக்கிற சில முடிவுகள் கர்த்தர் மேலே இந்த இருதயம் நம்பிக்கை இல்லாமல் வழுவி போகும். அல்லேலூயா. சில வேளைகளில் சிலருக்கு இந்த சம்பவங்கள் நடக்கலாம். அதான் கர்த்தர் பேசுகிறார். உன் சுய புத்தியின் நாம் எடுக்கிற சில முடிவுகள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு வழி விலக செய்துவிடும். நம் வாழ்க்கையில் அவரை நினைக்காத அளவுக்கு அது தடம் புரண்டு செய்துவிடும். ஆனால் நம்முடைய பாதைகள் கோணலானவைகளாக, தடுமாற்றத்தோடு நாம் விழுந்து விடுவோமோ, வெட்கப்பட்டு போவோமோ என்ற எண்ணத்தை கொடுத்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தான் உன் நம்பிக்கையாக இருக்கணும். எல்லா காரியங்களும், எல்லா பாதைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மையோ தீமையோ செய்தவர் அவர்தான். அல்லேலூயா. அனுமதிப்பவர் அவர்தான். முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் சார்ந்து, கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா முடிவும் நம்ம எடுக்கலாம். எடுத்தாக்கா அவர் பாத்திரம் கொண்டு போய் வைக்கணும். ஆண்டவரே நமக்கு சித்தமானால், அல்லேலூயா, சித்தப்படியாக நடத்துங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தர் மேல் சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக கால்கள் எங்கேயும் சிக்காது. அல்லேலூயா. அப்போ அந்த முழு இருதயம் என்ன, யாரை நம்புதுனாக்கா அவரையே நம்புகிறது. அதான் ஆவியானவர் சொல்கிறார், உன் வழிகள் எல்லாம் அவரை அது நினைத்து வைக்கும்.
உன் வாழ்க்கையின் பாதையில், உன் பயணத்தில் ஒவ்வொரு நாளிலும், விடியல் காலையிலும், அந்த நாள் முழுவதிலும் அவரை நினைக்கிற அளவுக்கு, ஏனென்றால் அவரை சார்ந்த வாழ்க்கையை நாம் மேய்ப்பதினாலே, அவரை என் இருதயம் முழுதுமாய் நம்புவதினாலே, அல்லேலூயா, அப்பொழுது அந்த வாழ்க்கையின் பாதையில் ஒரு வேலை நான் மறந்தாலும் கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நீரே என் நம்பிக்கை. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரர் 39:7 சொல்கிறார். அப்போது நம்ம அவரை சார்ந்து, அவர் தான் என்னை, அதாவது சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கேன், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு ஏன் சொல்கிறாரு? வாழ்க்கையில் அனுபவபூர்வமாய் அனுபவித்து அந்த ருசியை பார்த்தவர் எழுதி உலக மக்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அந்த இருதயம் அவரை தான் நம்பும். என்ன தான் சோதனை வரட்டும், மரணத்துக்கு எதுனா சம்பவம் கூட வரட்டும், அந்த மரணத்தை உயிர்ப்பிக்க வல்லமையாகிய இயேசு கிறிஸ்துவை நான் சார்ந்து வாழ்கிறேன். என் இருதயம் அவரை தான் நம்புது. மரணமோ வியாதியோ வியாகுலமோ அதை நம்பலை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரை நம்புது என் இருதயம். அதனாலே இப்படிப்பட்ட வாழ்க்கையின் பாதையில் தடம் புரண்டு எனக்கு எதிரிட்டு வருகிற காரியங்கள் எல்லாம் அது என்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வரும் துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அல்லேலூயா. ஆகையினால நான் கர்த்தரை சார்ந்து என் முழு இருதத்தோடு அவரை நான் சேவிப்பதினாலே என் வாழ்க்கையில் தீமைகள் வந்தால் அவரை தான் நினைக்க வைக்கும். அல்லேலூயா சொல்லுமா? என் வாழ்க்கையில் என்ன எதிரிட்டு போராட்டங்கள் வந்தாலும் அதை நினைக்காமல், ஏன்னா எதை அவர் நம்பிச்சு நான் அவரை தான் சார்ந்து வாழறேன். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், ஒரு கொடியை நீங்கள் விட்டுட்டிங்கனாக்கா அதே கீழே படர்ந்து போயிடும். அப்புறம் யாராவது மிதிப்படும், ஆடு மாடுகளை சாப்பிட்ரும். அதே அந்த கொடியை ஒரு கொம்பில் சுழட்டி விட்டு பாருங்கள், அது அதை படர்ந்து அது அழகாக வளர்ந்துக்கிட்டே போகும். ஏன்? சார்ந்து வாழுது அது, இல்லையா? இப்போ தாமரை மலருதுன்னு வச்சுக்க, அது எங்கே பார்க்கும்? அது சூரியன் எதை பார்க்கும்? சூரியகாந்தி பூ எதை பார்க்கும்? சூரியன் எந்த திசையில் இருக்குது அந்த பக்கம்லாம் திரும்பும். சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். அப்போது அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கும்போது, அவர் சார்ந்து வாழ்க யாராக இருந்தாலும், அல்லேலூயா, அந்த இருதயம் அவரை நம்புகிறபடினாலே என் வாழ்க்கையில் என்ன தீமைகள் போராட்டங்கள் எது வந்தாலும் என் இருதயம் அவரை தான் நம்பும். என் வாழ்க்கையில் அவரை நினைக்க வைக்கும். அப்போ என் வாழ்க்கையின் பாதை செவ்வையாக இருக்கும், சரியாக இருக்கும். இதை தான் கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் காப்பார். இப்போ பார்க்குறோம், நம்ம ஒடுக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற, கட்டப்படுகிற வாழ்க்கை. யோசப்பு வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் சுருக்கமாக வரேன் பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாழ்க்கையில் அவருக்கு எல்லாமே நடந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் அவர் யாரை சார்ந்து வாழ்ந்தாராம்? குழியில் போட்டாங்க, கட்டி போட்டாங்க, கால்கள் சிக்கி போச்சு. அப்புறம் அடிமையாக கொண்டு போய் போட்டாங்க, அங்கே ஒரு அடிமை வாழ்க்கை. அப்புறம் சிறையில் போட்டாங்க. ஆனால் அவர் யாரை சார்ந்து வாழ்ந்ததுனால யார் அவரோட கூட இருந்தார்? கர்த்தர் சிறை இருப்பில் கூட யோசிப்படு இருந்தாராம். அல்லேலூயா. சிறை இருப்பில் நான் இருக்கிறேனே, என்ன ஆண்டவரேன்னு நினைக்கல. அந்த சிறை இருப்பிலும் யோசிப்பு நினைத்தாராம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது குழியாகட்டும், அடிமை வீடாகட்டும், சிறையாகட்டும், எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. பதற்றமோ கவலையோ இல்லாத ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு அருள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையில் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த கட்டப்பட்ட வாழ்க்கையில் தன் சுயமாக யோசித்தவர்கள் வாழ்க்கையில் கர்த்தரை முழுதுமாய் நம்பாமல், அவர் வாழ்க்கையில் கர்த்தரை நினைக்காம இருந்த ஒரு சில பேர் பார்க்குறோம். வாழ்க்கையில் பரிசுத்த வேதாகமத்தில் அவர்கள் வாழ்க்கையெல்லாம்
தடம் புரண்டு போனது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசேப்பு ஒரு மனுஷனை எடுத்தோம்னா இது மாதிரி நிறைய எடுக்கலாம். ஆனால் 3 பேர் சிம்சோன் வாழ்க்கையை பாருங்கள். கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன்? சுய புத்தியின் மேல் சார்ந்த வாழ்க்கை. கர்த்தரை சார்ந்து வாழாமல் எடுத்த முடிவுகள் அவனை எங்கே கொண்டு போய் விட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் அடைந்த பாக்கியம் என்ன யோசித்து பாருங்கள். அப்படி யோனாவை பாருங்கள். நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. சுய புத்தி விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். கர்த்தரை சார்ந்து வாழாத இப்படிப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் நெருக்கத்தில் வாழ்ந்தார் யோனா. அல்லேலூயா. அதே போல் பாருங்கள், ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக சவுலை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் சுயமாக எடுத்த முடிவுகள். அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் இந்த காலவில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். சுயமாய் வாழாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. கர்த்தர் உனக்கு என்றென்றும் ஆதரவாகவே இருப்பார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் வாழ்க்கையிலே உருவாக்கி கொள்வதற்காகத்தான் தேவன் சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை, பரிசுத்தவாட்டிகளுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக வைத்து எப்படி வாழ்ந்தவர்கள், எப்படி அடைந்தார்கள், எப்படி வாழத்தீர்கள், எப்படி விழுந்தார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்குத்தான் இதெல்லாம் நமக்கு சம்பவிக்காதபடிக்கு நமக்காகவே தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜாக்கிரதையுள்ள ஒரு வாழ்க்கையை வாடுவதற்காகத்தான். பிரித்து பார்த்து இவர்களுக்கு தேவன் எவ்வளவு நன்மை செய்தார், இவர்கள் தேவனை மறந்ததினால் என்ன பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் யோசிக்க வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையிலே நாம் சுகத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பது தானே நம்முடைய குறிக்கோள். அதுக்குத்தானே ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். எல்லாமே அதுதான். எதிர்காலங்கள் எல்லாம் நம்முடைய சமாதானத்திற்காகத்தான். ஆனால் ஆல் இன் ஆல் சர்வ வல்லமையுள்ள தேவன் இதெல்லாம் நமக்கு கொடுக்க ஒரே வழி இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அவரை சார்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நம்ம எல்லா முயற்சிகளிலும் அவருடைய கரம் இருக்கும். அல்லேலூயா. நாம் கரத்தை நீட்டுவோம் என்றால் அவர் நம் கரத்தை பிடிப்பார். நாம் பிடிப்பதை காட்டிலும் அவர் நம்முடைய கரத்தை பிடிக்கணும். நம்முடைய கரம் தளர்ந்து போய்டும். அதுவே நீர் என் கரத்தை பிடித்து கொள்ளும் என்று. அல்லேலூயா. அதிக அளவில் ஆராதனை செலுத்துகிறவர்கள் எதற்காக செலுத்துகிறார்கள்? கரங்களை உயர்த்தி ஆசைப்பாட்டு பலிகளை எதற்கு செலுத்துகிறார்கள்? தம் கரத்தை பரலோக தேவனுக்கு நேராக ஏன் உயர்த்துகிறார்கள்? ஆண்டவரே என் கரத்தை இறுக பிடித்து கொள்ளும். அல்லேலூயா. வாழ்க்கையிலே நான் தோண்டு போகாதபடி, கோணலான பாதையிலே கடந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி என்னை நிலை நிறுத்துங்கப்பா. அல்லேலூயா. சிறப்படுத்துகிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் நம் வாழ்க்கை அழகாக, அமைதியாக, அற்புதமாக. இதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை ஊற்றி பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து திருச்சபையில் வைத்திருக்கிறார் என்றால் இங்கேயும் ஐயோ கூப்பாடு போடுவோம் என்றால் நிச்சயமாக கர்த்தரை சார்ந்து வாழாத வாழ்க்கை. அல்லேலூயா. அவரை சார்ந்து வாழாத வாழ்க்கை அவர் எப்படி நம்பும்? அவர் நம்பாத வாழ்க்கை எப்படி வாழ்க்கையில் அவர் நினைக்கும்? அவர் நினைக்காத வாழ்க்கையில் எப்படி பாதை செவ்வையாக இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். முழுவதுமாய் என்னை கர்த்தர் பார்க்கிறார் என்றால் அவருக்கு சரியாக நான் இருந்தால் தான் என் வாழ்க்கை சரியாக இருக்கும். ஏனென்றால் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். நீதிமான்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குது? நோக்கமாக இருக்குது. அது ஒன்று போதும். என் முகத்தை பார்க்கிறார் அல்லவா? எதை தான் பார்க்குறார்? இருதயத்தை பார்க்குறார். அந்த இருதயத்தின் வெளிப்பாடு செயல்கள் எல்லாம் சரியாக இருக்கும். 2 பேர்கள் சம்பவங்களை நாம் பார்க்கலாம். சீக்கிரமாக முடியாது. 2 புத்தகத்துக்கு வருவோம். 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 15, 16, 17. சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே, கேளுங்கள், கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாய். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல,
தேவனுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசபாத் என்ற ராஜாவுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், கலங்காதே, பயப்படாதே, கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். அல்லேலூயா. இந்த கால வெளியில் அதுதான், கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் கலங்காமல் திகையாமல் தைரியம் கொண்டவர்களாய் தேவ சமூகத்தை அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் இருதயங்கள் எப்போதும் கலங்கவும் கலங்காது, திடனற்று போகவும் போகாது, திடன் கொண்டு பலன் கொண்டவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிப்போம். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் பேசு போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறாருனாக்கா அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா. இங்கே வேதத்தில் தீர்க்கதரிசி வந்து யோசபாத்துக்கிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னாக்கா இந்நாளில் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து விட்டார். அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. நமக்கு யுத்தம் செய்ய போகிறதில்ல. இனி பழைய ஏற்பாடு சமூகத்தில் நான் உதாரணத்துவமாக எடுத்து சொல்கிறேன். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய நம்ம அமைதியாக இருந்துட்டாக்கா நம்ம நம்பிக்கை எங்கே போயிடும்? என் நம்பிக்கை அந்நாளிலே செய்த அற்புதம் என் நம்பிக்கை நிமித்தம் இன்றைக்கும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் யுத்தங்கள் இருக்குது, யுத்தங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்னை ஒன்று சேதப்படுத்தவே படுத்தாது. அல்லேலூயா. அப்படி நம்ம கர்த்தரை சார்ந்து வாழ்கிறதுனால தான் இந்த நம்பிக்கை வருது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னா பழைய ஏற்பட்ட காலம். அல்லேலூயா. அது ஒரு நல்ல நம்பிக்கை தான். ஆனால் சார்ந்து வாழ்கிறேன், இங்கே பார், சார்ந்து வாழ்கிற அனுபவத்தை தான் காட்டி கொண்டு வருகிறேன். ராஜா யாருக்கிட்ட போகிறான் கடைசியில்? அல்லேலூயா. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான், சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ராஜாவாகட்டும் ராஜ குடிகளாகட்டும் எல்லாரும் யாருக்கு முன்பாக தாழ விடுறாங்க? ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக அதான் சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அல்லேலூயா. நீர் என்னோட கூட வாரும். அழைச்சவர் மோசவை தேவன் தான் அழைச்சார். ஆனால் அவர் கேட்குறாரு, நீர் என்னோட கூட வாரும், மகிமை எனக்கு வெளிப்படுத்தும். நம்மை அழைத்தவரும் தேவன் தான். அல்லேலூயா. என் நம்பிக்கை கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். நான் அவரை சார்ந்து வாழ்வதனால் அந்த நம்பிக்கை எனக்குள்ள பெருகுகிறது, வளர்கிறது. அந்த நம்பிக்கையாகப்பட்டது அவரை நம்ப வைக்கிறது. அந்த நம்பிக்கை நிமித்தமாக எல்லா காலையும் அவரை நினைக்க வைக்கிறது. அப்போது என் வாழ்க்கையிலே என்ன வந்தாலும் சரி, அல்லேலூயா, அவைகள் 7 வழியாய் கடந்து போய்கிட்டே இருக்கும். பாதையிலே நான் நடந்து கொண்டே இருப்பேன் கர்த்தருடைய கிருபையினாலே. அல்லேலூயா. இங்கே அப்படித்தான் ஊழியக்காரன் சொன்னது நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருங்கள். நீங்கள் போங்க, சமூகத்துக்கு போங்க, நீங்கள் ஆயத்தமாக போங்க. நாம் போகாமல் இருந்தால் எப்படி சமூகத்துக்கு? அப்போ என் நம்பிக்கை என்ன? அற்று போய்விடுமே. என் நம்பிக்கை என் சமூகம் தானே. அங்கே தான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா,
அங்கே என் வாழ்க்கையை ஆரம்பித்தால் தான், என் சமூகத்தை நான் நாடினால்தான் அங்கே தான் என் நம்பிக்கை ஆரம்பிக்கிறது. என் நம்பிக்கை அங்கே ஆரம்பிக்கிற இடம் அதுதான். அதை விட்டுட்டு நான் இருப்பேன் என்றால் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை தான். அந்த இடத்த நாடாமல் தாகம் இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. பாருங்கள், கேள்விப்பட்டுனா அவன் என்ன சொல்கிறானோ அந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. போவதற்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க? தாழ விழுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வாசிப்போம் தொடர்ந்து. கோகாத்தியரின் புத்திரிலும் கோராரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு இல்லத்திலும் அல்லேலூயா சொல்லுமா? கம்பீர சத்தம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம இங்கே வரோம், ஆராதனை பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், நல்லது. ஒரு ப்ரேயருக்கு போகிறோம், வீட்டு ப்ரேயர் போகிறோம், துதிக்கிறோம், நல்லது. ஆனால் நம்ம வாழ்கிற ஸ்தலத்தில் கம்பீர சத்தம் இருக்கிறதானா வெறுமையாக இருந்தால் எல்லாம் வெறுமையாயிடும். நாம் வாழ்கிற ஸ்தலத்தில் தேவ மகிமை பிரசன்னம் இருக்க வேண்டும் என்றால் அங்கே தொழுது கொள்கிற அனுபவத்தில் கர்த்தரை கம்பீரமாய் பாடும் பொழுது எல்லா இருளும் தடைகளும் போராட்டங்களும் டைந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. துதியின் சத்தம் நான் சாப்பிட்டு நான் உறங்குகிற அந்த இடத்துல இருக்கணும். அப்போ என் நம்பிக்கை பெருகும். அதனால நான் இழக்காத காலையில் தொடங்குகிறேன், இரவில் முடிக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் என்றால் நாம் எல்லாமே எல்லாம் பணம் இல்லாமல் வாழ முடியாது. அல்லேலூயா. ஆமாம், பணம் இல்லாமல் வாழ முடியாது இல்லையா? அதை காட்டிலும் அதை தருகிற தேவன் இல்லாமல் வாழவே கூடாது. அந்த வாழ்க்கை அப்போ பணத்தை நம்புகிற ஒரு வாழ்க்கை, தேவனை அண்டாமல் பணத்தை நம்புகிற ஒரு வாழ்க்கை, தேவனை கைவிடுவோம் என்றால் அந்த பாதை இடலாகவே இருக்கும், செவ்வையாக இருக்காது. திரு தரிசனமாய் பேசுகிறேன் கர்த்தருடைய கிருபையினாலே. அல்லேலூயா. வாசிக்கலாம். அவர்கள் எப்போ? அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேம் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அல்லேலூயா. ஊழியக்காரத்தில் தேவன் பேசுகிறார். அந்த ஊழியக்காரன் தேவனிடத்திலிருந்து வாங்கி ராஜாவோட சொல்லுகிறார். அந்த ராஜா சகல ஜனங்களை அமர்த்தி அவர் சொல்கிறார், இப்போ ஒரு பிரசங்கத்தை வைக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. தேவன் ஊழியக்காரோட பேசுகிறாரு, ஊழியக்காரர் ராஜாவுக்கு சொல்கிறார். ராஜா தன் குடிமக்கள் எல்லாருமே உட்கார வைத்து சொல்கிற வார்த்தையை நாம் பார்த்தோம். என்ன சொல்கிறார் பாருங்கள். புறப்படுங்கள், யூதாவே, எருசலேம் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைவரப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றான். அல்லேலூயா. அந்த ஜனங்க அப்படியே கேட்குறாங்க பாருங்கள். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமில்ல மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா சொல்லுமா? அந்த பாடல்களுக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது பாருங்கள். அல்லேலூயா. இப்போ பவுலும் சீலாவுடைய கால்கள் சிக்கி கொண்டது இல்லையா? கழுமரத்தில் அவர்கள் கால்களை கட்டி போட்டார்கள் என்று வேதம் பாருங்கள். அவர்கள் அமைதியாக இருந்தார்களா? தேவனுடைய ஆதரவு எப்படி வந்தது? தேவனுடைய சமாதானம் எப்படி வந்தது? தேவனால் அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? அங்கே ஜெபித்து துதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டப்பட்டதே என்று அமைதியாக இல்லை. ஜெபங்களை பாருங்கள், நம்பிக்கையை பாருங்கள். அவர்கள் மற்றவர்களுக்காக நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்றால்
நம் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றாமல் இருப்பாரோ என்ற நம்பிக்கை அவர்களுக்கு. கவனிக்கிறீங்களா? ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நான். என்ன ஆண்டவரே, என் கால்களில் விலங்கு போட்டுறாங்க, கையில் விலங்கு போட்டுறாங்க, நாங்கள் எந்த தப்பு செய்யல, உங்களுடைய நாமத்தை தானே மகிமைப்படுத்தணும், எங்களுக்கு ஏன் இத்தனை பாடுகள் என்று அவர்கள் ஜெபித்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி ஜெயித்திருந்தால் தேவன் தேவதூதர்களை கொண்டு விடுவித்திருக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமுள்ள மகத்துவ நாமத்தை நாங்கள் அறிவிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுவோமா? இருளிலே இருக்கிற ஜனங்களும் திருவசனத்தை கொண்டு நாங்கள் மீட்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்கு அப்படிப்பட்ட தாகம் இருக்கிறது என்று அவர் அந்த வேலையை ஜெபித்து தேவனை துதிக்கிறாங்களாம். கால் சிக்கி கொண்டு இருக்கிறது நடக்கிற சம்பவமாக. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் கர்த்தரை இன்பமான வேலையில் துதிப்பதை காட்டிலும் துன்ப வேலையில் கர்த்தரை துதிப்பதில் தான் கர்த்தர் அதிக மகிமைப்படுவார். நல்லா புரிஞ்சுக்கணும் கர்த்தரை. ஏன் நம்ம சந்தோஷமாகிடுச்சு, நம்ம நினச்சது கட்சிச்சு, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், எல்லாம் 5 மட்டும் 60 இருக்குது, நம்ம ஏன் ஜெபிக்கணும், நம்ம ஏன் துதிக்கணும்னாக்கா அது வினைகளை கொண்டு வந்து சேர்த்துடும். எனக்கு ஒன்றுமே இல்லை, அடுத்த சாப்பாட்டுக்கு இல்லை, ஆனால் முழங்கால் படியிடு, கர்த்தரை துதித்துப்பார், வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இல்லையே, என்னை கைவிட்டுட்டார, நான் அவமானப்படுறேனே. அல்லேலூயா. அது நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ அவர் சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அவரை சார்ந்து, நீர் தான் ஆண்டவரை என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர், எனக்கு போதுமானவர் நீர் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சார்ந்து வாழும்போது என் நம்பிக்கை எதை குறித்தும் தளர்ந்து போகவே போகாது. உண்மையை சொல்கிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு பேசுகிறேன். என் முழு இருதயமும் அவரை நம்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சார்ந்து வாழ்கிற அனுபவத்தை இங்கே யோசபாத் தீர்க்கதரிசி சொல்கிறான். முழுதுமாக சார்ந்து வாழ போய் பாத்திரம் விழுந்துடுறார். அடுத்தது வாசிக்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. அப்போன் புத்திரராக இருக்கட்டும், மோவாபியாக இருக்கட்டும், சேயீர் மலை தேசத்தாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எழும்பினால் கூட கர்த்தரை தொழுது கொண்டு, அல்லேலூயா, தொழுது கொள்வது வாழ்க்கையில் நமக்கு செவ்வையான பாதையை திறந்து கொடுக்கும். எரிகோ மதிலில் போக பிரசிக்க ஆசைப்பட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, போகலாம், ஆனால் நீங்கள் என் சொல்படியாக துதியுங்கள். அல்லேலூயா. 6 முறை வலம் வாங்க, 7வது முறை 7 முறை வலம் வந்து பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதுவுமே செய்யலை, எந்த ஆயுதமும் எடுத்துன்னு போல, ஒன்றுமே செய்யலை, வெறும் ட்ரம்பட் பேண்ட் பாத்தியங்கள் தான். அதில் தான் அப்படியாப்பட்ட மதில், அதில் வாகனங்கள் எல்லாம் தேர்லாம் போகிற ஒரு மதில், அவ்வளோ விஸ்தாரமான ஒரு மதில்கள் அவை. நம்ம சோறுங்களை எழுப்பணுமா, முக்காலங்களும் ஊராங்கலன்ட்டு அப்படி இல்லை. அந்த மதிலில் சாரட்டு வண்டி, குதிரை வண்டியெல்லாம் போகும். அப்படியாப்பட்ட மதில்கள். அப்படிப்பட்ட மதில் விழுவதென்றால் சாதாரண விஷயமா? அப்போ பாருங்கள், நம்ம துதியின் சத்தத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையில அதே 2 நாள் அப்படியே பரட்டி முன்னாங்க 14ஆம் வசனத்துக்கு வாங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று என்ன பண்ணிட்டான்? ஒப்பு கொடுத்துட்டான். அல்லேலூயா. பெரிய ஒரு திரளான எதிரி படைகள் வருகிறது. அவர்கள் 10.25 லட்சம் வராங்க. அல்லேலூயா. இவர்கள் 5.25 லட்சம் வச்சுருக்கிறாங்க. டபுள்.
இவங்க 10 பேர்னா அவங்க 20 பேர் எதிரி வராங்க. ஆனால் போர் என்று போயிருந்தால் நிச்சயமாக இங்கே கண்டிப்பாக தோற்று போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் வேதம் சொல்லுது அவர்கள் கர்த்தரை சார்ந்தார்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லாத, அது அடிக்கடி நான் சொல்லுவேன், சபையில் பிரச்சனை இல்லைன்னு சபை சொல்லாது, சோதனை இல்லைன்னு சொல்லாது, போராட்டம் இல்லைன்னு சொல்லாது. அல்லேலூயா. எல்லாமே இருக்குது. இங்கே வராங்க, இவனை மேற்கொள்ள வராங்க, இவனை சிக்க வைக்க வருகிறார்கள். ஆனால் இவன் ராஜ்யம் சிக்கி கொள்ளாதபடி, இவன் சிக்கி கொள்ளாதபடி யார் கட்ட போகிறான்? சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பாத்திரம் போடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது என்பது உமக்கு லேசான காரியம். நம்முடைய நம்பிக்கை தான் நமக்கு உதவி செய்யும். நான் அவர் சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம் தான் எனக்கு உதவி செய்யும். அவருடைய பாதத்திலே என்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தான் எனக்கு ஆதரவாய் செயல்படும். அங்கே தான் என் நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கையின் சுக வாழ்வை நேராக நடத்தி என் மன விருப்பத்தை அதை நிறைவேற்றி முடித்துவிடும். கவனிக்கணும், நான் செய்ய வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. இதுக்காக நம்ம மனக்கட்டு ஜெபிக்கணும், இதை செய்ய அதை செய்யன்னு சபை சொல்லி கொடுக்காது. யோபு சிறையிருப்பு எப்படி மாற்றினதான் கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, அவன் நம்பிக்கை எவ்வளோ பாடுகள் மத்தியில் அவன் தன்னை இகழ்ந்தவர்களுக்காக பரிந்து பேசினானாம் யோபு. அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்தாரு. அந்த 3 பேருடைய சத்தத்தை கேட்டு அவர்களை வெறுத்தார். ஆனால் யோபுடைய ஜெபத்தை கர்த்தர் மேன்மையாக முகர்ந்து கொண்டார். சிறையிருப்பு மாறினது. அதனால் சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால், அல்லேலூயா, துதியும் ஜெபமும் மிகவும் மிகவும் ஒரு விசுவாசிக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. அப்போ தான் கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் சிக்காமல் இடராமல் கர்த்தருடைய கரம் உன்னை பாதுகாக்கிறது என்று உன் விசுவாசம் உன்னை நடத்திடும். பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை இல்லையா? அடிக்கடி சபை தான் சொல்லிவிடும். கஷ்டப்படுறது ஊழியன்றது சிலது கடினமாக இருக்கும், சிலது பயங்கரமாக இருக்கும், சிலர் விரோதமாக இருக்கும், காயங்கள் ஏற்படலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தியில் சரி தன் வீட்டை கட்டுகிறாள். குடும்பம் அழகான குடும்பம், அழகான குடும்பம். அழகாக வாழ வைக்க யார் தான் முக்கியமானவர்கள்? ஸ்திரீகள். அவர்கள் தேவனை எவ்வளவுக்கு அவர்கள் சார்ந்து வாழ்கிறாங்களோ, என்ன சூழ்நிலை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. கடந்த முறை சொல்லியிருப்பேன், யோசபாத், அல்லேலூயா, காரியத்தை நான் சொல்லியிருப்பேன். ஆகாப் இல்லையா, யோசபேல் ஆகாப்ன்ற காரியத்தெல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அப்போது வீட்டில் ஸ்ரீமார்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையும், ஒரு அமைதியும், ஒவ்வொரு பொறுமையும் அவர்களை காத்து நடத்துவதனாலே உங்களை, உங்கள் குடும்பங்களை, எதிர்காலத்தை கர்த்தர் சுக வாழ்வாய் மாற்றுவார். தீர்க்க தரிசனமாக வார்த்தை இது. அல்லேலூயா. ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகி கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். யாரை கேட்குறாரு? எங்களுக்கு துணை இல்லையானாக்கா எங்களுக்கு இருக்கிற பலம் போதாது. அவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கார்கள். ஜனக்கூட்டம் திரளாக இருக்குது. ஆண்டவரே, நாங்கள் எதிரிட்டு போரிட்டு நாங்கள் சுய பலத்தினாலே சுய சக்தியினால் நாங்கள் போரிடுவோம் என்றால் நிச்சயமாக தேசம் அடைக்கப்படும், தேசம் நெருக்கப்படும், தேசம் கட்டப்படும், அடிமைப்பட்டு போகும். மீட்க காரியம் யார்கிட்ட இருக்குது? சுய சக்தியினால் இல்லை, சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்க ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் தான் வேதம் சொல்லி கொடுக்குறது. அல்லேலூயா. நம்ம எந்த காரியம் சுயமாக எடுப்போம் என்றால் நிச்சயமாக இந்த சத்தியம் நமக்கு வெளிப்பட்டிருக்காது. தீர்க்கதரிசி சொல்வதை ஊழியக்கார் சொல்வதை
தேவன் பேசுவதை ஊழியக்காரர் கேட்டு சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாய் கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேம் என்றான். அப்பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். நம்ம அவங்கள வர வச்சு அவங்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுத்து அவர் நம்மை வாழ்க்கையில் துன்பத்தை தராமல் செய்வோம் என்றால் புரிகிறதா அன்பு பிள்ளைகளே? அவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையிலே நாம் இடம் கொடுப்போம் என்றால் அவர் வாழ்க்கையிலே நாம் சேதத்தை அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. சார்ந்து வாழ்ந்துட்டோம்னாக்கா, அவர் நம்பி வாழ்ந்துட்டோம்னாக்கா நிச்சயமாக சிதறி போயிடும் எதிராக வருகிற காரியம்லாம். யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சொல்கிற கர்த்தருடைய கிருபையினால். ஆகினால அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய மகளே மகனே, இந்த காலையில் கர்த்தர் சொல்லி அனுப்பின வார்த்தை, கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் காப்பார். ஹல்லேலூயா. அவரை சார்ந்து வாழ்வோம். அவர் மேல் நம் இருதயத்தை வைப்போம். கர்த்தர் எப்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்ற நினைவில் இருப்போம். உன் வாழ்க்கை செவைப்படும். செபிப்போம். மாறாத கிருபைகளும் எங்கள் மேல் வைத்த அனந்த தீர்மானத்தின்படியாக கிருபையாக இறங்குகிறோம். சர்வ வல்லவருடைய கரம் எங்கள் மேல் எப்பொழுதும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆம்டைய வார்த்தையாக எங்கள் நம்பிக்கை நீரே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உண்மை சார்ந்து வாழ்கிற இடத்தை எங்களுக்குள்ளாய் சிருஷ்டித்து நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்து வாழ்ந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் பாதை ஊழியங்கள் எல்லாவற்றையும் சேவைப்படுத்த நீர் மாத்திரம் போதும். நீர் துணை நிற்கிறீர். அதுக்காக மக்கு ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரலும் வருவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.